பைப்பிங் த்ரெட் போட்டு லோட் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் லைனு ஃபேப்ரிக்கில் போட்டுக்கலாம். நம்ம லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதிலே போடணும். இப்போ நான் பிங்க் கலர் சில்க் த்ரெட்டில் 3 + 3 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். த்ரெட் வந்து நம்ம கிராஸ்லேயே போடணும். அது மாதிரி த்ரெட்டை வந்து ரொம்ப டைட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் ஃப்ரீயாகவே போடுங்க. த்ரெட் ஒர்க்குக்கு வந்து நான் நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். த்ரெட்டு வந்து நல்லா கிராஸ்லேயே போடுங்க, அப்போ உங்களுக்கு நீட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மேல் பகுதியில் இருக்கு பார்த்திங்களா, இந்த த்ரெட்டை வந்து நம்ம மறைச்சிடணும். இந்த த்ரெட்டு வந்து ஒயிட் த்ரெட் வந்து தெரியாத அளவுக்கு போடணும். போட்டுட்டு இப்போ அந்த த்ரெட் ஒயிட் த்ரெட் இருக்கு பாருங்கள், இதை வந்து நீடில்ட்டு இந்த மாதிரி தள்ளி விட்டுக்கலாம். த்ரெட் ஒர்க் போட்டுட்டு ஃபஸ்ட் லைன் வந்து நான் சுகர் பீட் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து இதுலேயும் த்ரெட் ஒர்க்கு அடுத்த லைனும் சுகர் பீட் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு 4 பீட்ஸ் எடுத்துக்கலாம். சுகர் பீட்டில் பீட்ஸ் வந்து ரொம்ப நெருக்கமாக போடாதீங்க, கொஞ்சம் பார்த்து, ரொம்ப நெருக்கம் இல்லாமல் பார்த்து போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். 2 பீட்ஸ்க்கு இடையில நீடில் எடுத்துகிட்டு பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோலுக்குள்ளே நான் வந்து நீடில் கொண்டு வந்திருக்கேன். திரும்ப 4 பீட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நீடில் வந்து உள்பக்கம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து 4 பீட்ஸாக போட்டுக்கலாம். பீட்ஸ் வந்து நெருக்கமாக போடாதீங்க. இப்போ நான் நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். நம்ம வந்து சுகர் பீடு வந்து கிராஸில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 3 பீட்ஸ் எடுத்துக்கலாம். திரும்பவும் நம்ம 3 பீட் எடுத்துக்கலாம். பீட்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக போடாமல் கிராஸ்லேயே வர்ற மாதிரி போடுங்க. இப்போ நம்ம வந்து கிராஸில் பீட்ஸ்லாம் போட்டோம். பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பீட்ஸ்க்கு நேராக நம்பர் 4 ஆண்டிக் பீடு ஒன்று, சுகர் பீடு ஒன்று போட்டுக்கலாம். நம்பர் 4 ஆண்டிக் பீடு ஒன்று, சுகர் பீடு ஒன்று. இப்போ நம்ம சுகர் பீடை ஒட்டிலும் நீடில் வந்து உள்ளே போட்டுக்கலாம், உள்பக்கம் போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம சுகர் பீடை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சுகர் பீடு, இது வந்து நம்பர் 4 ஆண்டிக் பீடு, இது ஒரு சுகர் பீடு ஒன்று, நம்பர் 3 ஆண்டிக் பீடு ஒன்று, திரும்ப ஒரு சுகர் பீடு. அடுத்த லைனு நம்பர் 4 ஆண்டிக் பீடு. த்ரெட்டை வந்து நம்ம உள்பக்கம் இருந்து வெளிப்பக்கம் எடுக்கப்போ இந்த மாதிரி கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. நம்பர் 4 ஆண்டிக் பீடு ஒன்று, சுகர் பீடு ஒன்று. அப்புறம் திரும்ப இந்த சுகர் பீடுக்கு நேராக இங்கே போட்ட இல்லையா, சுகர் பீடு, நம்பர் 3 ஆண்டிக் பீடு ஒன்று, சுகர் பீடு ஒன்று. சுகர் பீடுக்கு சுகர் பீடை ஒட்டிலும் நீடில் வந்து நம்ம உள்பக்கம் போட்டுக்கலாம். நம்பர் 4 ஆண்டிக் பீடு, ஒரு சுகர் பீடு. இப்போ ஒரு சுகர் பீடு, நம்பர் 3 ஆண்டிக் பீடு, ஒரு சுகர் பீடு. இப்போ நம்ம வந்து நெக்குக்கு ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம். ஃபுல் ஒர்க் முடிஞ்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள், சிம்பிளாக. நம்ம வந்து ஸ்லீவ் டிசைன் வந்து எப்படி போடணும் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஸ்லீவ் பார்க்கலாம். ஸ்லீவ் பகுதியில் வந்து மேல் பகுதியில் வந்து நான் 1 இன்ச்சு டிஃப்ரெண்ட்டில் ஒரு லைன் மார்க் பண்ணியிருக்கேன். இது 1 இன்ச், இதிலேருந்து இது வரைக்கும் 1 இன்ச்சு அந்த மாதிரிக்கு வந்து லைன் மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து ஒரு 4 இன்ச்சு தள்ளி நம்ம வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஸ்டோன் போட்டுக்கலாம். உயரத்துலேருந்து ஒரு 4 இன்ச்சு தள்ளி நம்ம லைனுக்கு நேராக வர மாதிரி, இந்த ஷார்ப் பகுதி பாருங்கள், லைனுக்கு நேராக இருக்கிற மாதிரிக்கு இந்த மாதிரி இருக்கணும். ஃபேப்ரிக்கில் கொஞ்சம் ஸ்டோனுக்கு வந்து கொஞ்சம் நிறையா போட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க, ஸ்டோன் வந்து கீழே விழாமல் இருக்கும். ஸ்டோன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன்னா நம்ம வந்து கட் பீட்ஸும் ஒயிட் பீடும் போட்டுக்கலாம். ஷார்ப் பகுதியில் நீடில் எடுத்திருக்கோம். ஒரு கட் பீடு, ஒரு ஒயிட் பீடு. நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கிராஸில் போட்டுக்கலாம்.
திரும்பவும் நம்ம வந்து ஸ்டோனை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். திரும்பவும் நம்ம ஒரு கட் பீடும் ஒரு ஒயிட் பீடும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து 2 பீட்ஸ்க்கு இடையில நீடில் எடுத்துக்கலாம். நீடில் எடுத்துட்டு 2 கட் பீடும் ஒரு பீடும் எடுத்துக்கலாம். திரும்ப நம்ம இங்கே போட்டாலே அதே மெத்தடில் திரும்பவும் நம்ம போட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு பீட்ஸ் போட்டுட்டு நம்ம வந்து சென்டரில் மட்டும் 2 கட் பீடும் ஒரு பீடும் போட்டுக்கலாம். ஒயிட் பீடும் கரெக்டாக லைனில் வர மாதிரிக்கு போடணும். நம்ம இப்படி போட்ட மாதிரியே இதே மாதிரி இந்த அடிப்பக்கமாக போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து கட் பீட் போட்டுக்கலாம். நம்ம வந்து 2 பீட்ஸாக போட்டுக்கலாம். நம்ம மார்க் பண்ணியிருக்க லைனில் கரெக்டாக போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு அழகாக வரும். 2 பீட் போட்டுட்டு நம்ம வந்து நீடில் வந்து 2 பீடுக்கு இடையில எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோலில் கொண்டு வந்துடலாம். திரும்பவும் நம்ம 2 பீட் போட்டுக்கலாம். கரெக்டாக லைனில் போடணும். பீட்ஸ் வந்து ரொம்ப நெருக்கமாக போடாதீங்க. இதுலேருந்து இது வரைக்கும் 1 இன்ச்சுக்கு நம்ம வந்து கட் பீட் போட்டிருக்கோம். போட்டுட்டு திரும்ப வந்து கட் பீடும் ஒரு ஒயிட் பீடும் போட்டுக்கலாம். நம்ம இதில் போட்டலையா இந்த மாதிரி ஒரு கட் பீடு ஒரு ஒயிட் பீடு. திரும்ப இதில் வந்து நம்ம 2 கட் பீடும் ஒரு ஒயிட் பீடும் போட்டுக்கலாம். ஒரு லைன் வந்து நம்ம கட் பீடில் போட்டிருக்கோம். இன்னொரு லைன் வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். பிங்க் கலர் சில்க் த்ரெட்டில் ஒரு த்ரெட் பாருங்கள், நம்ம வந்து டபுள் த்ரெட் ஆக்கியிருக்கோம். டபுள் த்ரெட்டாக ஃபோல்டு பண்ணியிருக்கோம். நம்ம இது வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் லைனு செகண்ட் லைனில் வந்து நம்ம செயின் ஸ்டிச் போடணும். நம்ம மார்க் பண்ணியிருக்க லைனில் கரெக்டாக கொண்டு வந்துக்கலாம். லைன் வந்து நல்லா நீட்டாக மார்க் பண்ணிவிட்டு லைனுக்கு மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதேமாரி செயினோட அளவு வந்து ஒன்று போல் போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். த்ரெட்டை வந்து லெஃப்ட் ஹேண்ட் இந்த மாதிரி பிடிச்சிட்டு கரெக்டாக லைனில் வர மாதிரி போடுங்க. பீட்ஸ் வந்து நம்ம இங்கே போட்டோம் இல்லையா, அதே மெத்தடில் நம்ம த்ரெட் ஒர்க்லேயும் போட்டுக்கலாம். செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, இதுலேயும் போட்டுக்கலாம். கட் பீடு ஒன்று, ஒயிட் பீடு ஒன்று. நம்ம இங்கே எப்படி போட்டோம் அதே மெத்தடு தான். நம்ம 2 சைடும் போட்டுட்டு இப்போ வந்து த்ரெட்டுக்கு மேலேயே நம்ம வந்து போட்டுக்கலாம். செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் இதுக்கு மேலேயே 2 கட் பீடும் ஒரு ஒயிட் பீடும் போட்டுக்கலாம். நம்ம வந்து ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம் பாருங்கள். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான். நம்ம வந்து நெக்குக்கு என்ன டிசைன் போட்டோமோ அதே மாதிரி ஸ்லீவோட பார்டர் லைன் போட்டிருக்கேன். ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.